This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இயேசு ஆராதனை என்ற பெயரில் ஆட்டம், பாட்டம், குத்தாட்டம் என சமூக வலைத்தளங்களில் கலக்கி வந்த பிரபல மத போதகரான ஜான் ஜெபராஜ் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு இருக்கும் நிலையில் தற்பொழுது அவர் தலைமறைவாக இருக்கிறார். இந்த நிலையில் ஜான் ஜெபராஜ் பேசியதாக சில ஆடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவப்பட்டு வருகிறது. முன்பெல்லாம் இயேசு ஆராதனை என்றால் மிக அமைதியான முறையில் பாதிரியார்கள் நற்செய்தி வழங்கி இறை மக்களை ஆசீர்வதிப்பார்கள். அதற்கு பிறகு ட்ரெண்ட் மாறிவிட்டது. விடிய விடிய ஆடல் பாடல் என ஆராதனை மாறிவிட்டதாக குற்றம் சாட்டினர் பல மூத்த மத பிரச்சகர்கள். அதற்கு காரணம் கோவையை சேர்ந்த ஜான் ஜெபராஜ் தான். மத போதனை நிகழ்ச்சியில் ஆடல் பாடல் கச்சேரிகள் போல மாற்றி அதில் மக்களை நடனமாட வைத்து தானும் நடனமாடி மத போதனை நிகழ்ச்சிகளை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்ட பிரபலமானவர் ஜான் ஜெபராஜ். பார்ப்பதற்கு ஏஆர் ரஹ்மான் இசை கச்சேரி போல பிரம்மாண்டமாக மத போதனைகளை நடத்த பல மூத்த மத போதகர்கள் அவர் மீது விருப்பை கொட்டினர். இருந்தாலும் அதனை எல்லாம் கண்டு கொள்ளாமல் ஆராதனை நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார் ஜெபராஜ். தொடர்ந்து எட்வின் ரூசோ என்பவருடன் இணைந்து கோவை கிராஸ்கட் சாலையில் கிங் ஜெனரேஷன் என்ற பிரார்த்தனை கூடத்தை நடத்தி வந்தார். தொடர்ந்து இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் ஜான் ஜெபராஜ் அங்கிருந்து விரட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையே ஜான் ஜெபராஜ் சில சிறுமிகளை முத்தமிடுவது போல வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியது. ஜான் ஜெபராஜுக்கு பிடிக்காதவர்கள் அவர் குறித்த சில வீடியோக்களை வெளியிட்டதாகவும் கூறப்படுகின்றன. இந்த நிலையில்தான் அதிர்ச்சி தரும் விதமாக ஜான் ஜெபராஜ் மீது வழக்கு பாய்ந்திருக்கிறது. கடந்த 2024 ஆண்டு மே மாதம் 21 ஜான் ஜெபராஜ் இல்லத்தில் பார்ட்டி ஒன்று நடத்தியிருக்கிறார். அதில் கலந்து கொள்ள வந்த 14 வயது 17 வயது சிறுமிகளுக்கு தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் கோவை மாநகர மத்திய அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஜான் ஜெபராஜ் பேசியதாக சமூக வலைத்தளங்களில் சில ஆடியோக்கள் உலாவி வருகிறது. அதில் நாம் 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதை வைத்து யாரோ கேம் விளையாடி அசிங்கத்தை ஏற்படுத்தி உன்னை நடுத்தெருவில் நிறுத்தி இருப்பாங்க. என்னையும் துரத்தி ஓட வச்சிருக்காங்க. கர்த்தர் என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது எல்லாம் மனுஷனுக்கு செத்து போயிடலாம்னு தோணும். எனக்கு அந்த மாதிரி 4-5 முறை எண்ணம் வந்தது. சாப்பிடவில்லை. 9 கிலோ எடை குறைஞ்சிட்டேன். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறேன். இப்படி தப்பு பண்ணிட்டு எப்படி இப்படி செய்கிறேன் என்று நினைக்கலாம். நம்ம 2 பேருக்கு தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார். மறுபடியும் சொல்கிறேன், உன்னை நான் பொது இடத்தில் அசிங்கப்படுத்த மாட்டேன் என அதில் பேசியிருக்கிறார். யாரை குறிப்பிட்டு இந்த ஆடியோ அவர் வெளியிட்டிருக்கிறார் என்பதுதான் தெரியவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.